அக்ஷய் பாரத் மாதா டெல்லி கணக்கு மகாராஷ்டிரா கணக்கில் அந்த அச்சு அடிக்கான்ல பேப்பர், டெல்லியில் பேப்பர் அடிக்கான். மத்திய அரசுன்னு சொல்லி உட்கார வச்சு அந்த பெட்டியை 500 தாள், 200 தாள், 100 தாள், 50 தாள், 20 தாள், 10 தாள் எல்லா கணக்குலேயும் அந்த தாள் அடிக்கான்ல. அந்த தாள் அடிக்கிறதுல நாய் டைகர் ஆணும் பெண்ணும் உட்கார வச்சு இன்று பொழுது அடிடா அப்படின்னு அந்த பவரை விடுதார். நாய் தான் அதை அடிக்கி. இப்போ அந்த பவர் ஐயா கடவுள் விட்டுட்டார், முக்கால் சத்தியம். அந்த பவரை விட்டாச்சு அப்படின்னா டெல்லியிலேருந்து உலக நாடே அந்த காகித பேப்பர் பறக்கும், தமிழ்நாடு பறக்கும், எல்லா நாட்டுக்கும் பறக்கும். நாய் அடித்த பேப்பர், ஆணும் பெண்ணும் அடித்த பேப்பர் என்ன ஆகும்? என்னடா ஆகும்? வீட்டுகளில் குதற விடுவார். அரசியல்வாதியை சண்டையும் கூத்தலமாக பிடிக்கும் அந்த பேப்பர், அடித்து விடுத பேப்பர். இன்று நாள் நாய் டெல்லியிலேருந்து அடித்து விடுது. டைகர் ஆணும் பெண்ணும், முக்கால் சத்தியம் உலக நாட்டுக்கு அந்த பேப்பர் பறக்கும். பறக்கையில் அடி, பயங்கரமான அடி விழும். எல்லாரும் சிக்கலில் மாட்டுவான். அரசியல்வாதி மாட்டி கொண்டு வர்ற பேப்பர், நாய் டைகர் அடிக்கிற பேப்பர் தான் மாட்டி வரும். புரியுதா? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் கேன்னு சிரிப்பான். அதர் ஸ்டேட்டில் பார்த்தா ஆணும் பெண்ணும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ளது, நாய் பேப்பர் அடிக்குமா அப்படின்னு அதர் ஸ்டேட்டில் கேட்பான். இங்கே உள்ளவன் என்னடா கணக்கு, இது என்ன வெறும் கோழி முட்டை கணக்காமா? தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தை பேசுகிறவன், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி புரிவான். ஆஹா, இந்த பேப்பரை அடித்து விடுதாரு, நாய் வச்சு அடித்து விடுதாரு கடவுள். இது தீயாக பறக்கும், தீயாக பிடிக்கும், தீயாக உள்ள மாட்டும், தீயாக நம்ம செத்து மடிஞ்சு போகும், நம்ம குடும்பம் நாசமாக போயிடும், நாய் கொதறின மாதிரி போயிடுவோம்டா அப்படின்னு அரசியல்வாதி தான் உட்கார்ந்து பேசுவான். மற்ற கணக்கில் இருக்கிறவன் பேச மாட்டான், தெரியாது, சிரிப்பான், கேன்னு சிரிப்பான். முக்கால் சத்தியம். டெல்லியில் இன்று நாள் நாய்க்குட்டி ஆணும் பெண்ணும் டைகர் அச்சடிக்கிற பேப்பரை அடிக்கி பாருடா, என்ன நடக்கு, என்ன கூத்தல் நடக்குன்னு பார். முக்கால் சத்தியம்.